மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து நான் ஏற்கனவே பல முறையில் உங்களை சொல்லியிருக்கேன், ஆட்சிக்கே வராத போது, ஆட்சிக்கு வருகிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது இவர்கள் கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன, கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன, இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இனிய நண்பர் தான், ஆனா ஆட்சியில பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மேல ஒரு கருத்தையும் முதல்வர் சொல்லியிருக்காங்க. கூட்டணியில என்ன நடக்குது இந்தியா கூட்டணி? ஆமா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? காங்கிரஸ் கட்சி நீங்க எல்லாரும் முன்னாடி கேட்டுட்டே இருப்பீங்க, உங்க கூட்டணி எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, அவங்க கூட்டணி அப்படியே இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு, எப்படி நீங்க 200 இடம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ நான் சொல்றேன், நாங்க 200 இடத்துல ஜெயிப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 200 தொகுதிகளில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் திமுக மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்க கேள்விக்குறி. இருந்தா கூட கனிமொழி சகோதரி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். இல்ல, மருத்துவ படிப்புக்கு 7.5% திமுக அழுத்தத்தின் பேரில் தான் பிஜேபி அரசு வழங்கியதா நேற்று அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? உண்மையிலேயே திமுக அழுத்தத்தின் காரணமாக தான் 7.5 வழங்கப்பட்டதா? திமுக ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்று வரையிலும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை அவங்க விட்டதே கிடையாது. யாரோ கொண்டு வந்ததுக்கு தாங்கள் தான் கொண்டு வந்தோம், தாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னா அதுல எந்த விதத்தில் ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தது மதிப்புக்குரிய ஜே.பி. நட்டா அவர்கள். இன்றைக்கும் அவர்கள் தான் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார்கள். அன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி நீட் வேணும், கண்டிப்பாக வேணும், எங்கள் கிராமப்புற பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்களும் மாநில முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் கலந்து பேசி கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 7.5% இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் அம்மா விவசாய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்கள், அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.